கொலோசியர் 1:27-29 வரை. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கின்ற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கின்ற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தன் வாழ்க்கையில் அவர் 2 மிக முக்கியமான நோக்கங்களுக்காக அவர் ஓடினதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் மனிதனுடைய இரட்சகர். மனிதர்கள் பாவத்தில் இருக்கிறபடியினால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு சேர்ந்து வாழ முடியாது. அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாக வேண்டும், நீதிமானாக்கப்பட வேண்டும். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக, தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதின் மூலமாக அதை நிறைவேற்றினார். இந்த சுவிசேஷத்தை இதை அறியாத ஜனங்கள், அது இஸ்ரவேலர்கள் மற்றும் கிரேக்கர்கள், புறஜாதிகள் யாவருக்குமே இதை அறிவித்து விட வேண்டும் என்ற தீராத தாகத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னால் இயன்றபடி தன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல தேசங்களுக்கும் பல பட்டணங்களுக்கும் அவர் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். இவ்விதமாக அறிவிக்கப்பட்ட ஜனங்கள் சபையாக கூடி வருகின்ற பொழுது அந்த அறிவித்தலோடு மாத்திரம் நின்று விடவில்லை. அவர் தொடர்ந்து என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இங்கே அதைத்தான் சொல்கிறார். அதாவது 28ஆம் வசனத்தில், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் பிரயாசப்படுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் போராடி பிரயாசப்படுகிறார். அதற்காக பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக வல்லமையை பெற்று அந்த வல்லமையின்படியே அவர் பிரயாசப்படுகிறார். என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த சத்தியத்தின்படி வாழும்படியான ஒரு மாற்றம் அவர்களுக்குள் நிகழ வேண்டும். சத்தியத்தை சொல்லும் பொழுது எல்லோரும் கேட்டுவிட்டு அப்படியே கடந்து செல்வதல்ல. சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் அதை உண்மை என்று உணர்ந்து அதை கரிசனையோடு தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தக்கதாக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அவ்விதமாக ஒரு மாற்றம் அவர்களுக்குள் உருவாக வேண்டும். அவர்களுடைய தீர்மானம், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாமல் வாழ்கின்ற பொழுது அவன் இந்த உலகத்திலே சந்தோஷத்தை நாடி ஓடுகின்றான், பணத்தை நாடி ஓடுகின்றான், பதவியை நாடி, மதிப்பு மரியாதையை நாடி ஓடிக்கொண்டிருக்கின்றான். இதே போல இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ரட்சிக்கின்ற பொழுது ரட்சித்த பின்பு என்ன செய்வது? பொதுவாக ரட்சித்த பின்பு நமக்கு ஒரு சந்தோஷம் உள்ள, ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும், இப்படிப்பட்டதான எண்ணங்களோடு ஒரு மனிதன் என் வாழ்க்கையில என்னுடைய தொழில் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக நினைப்பது தான் வழக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் சபைக்கு செல்ல வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், இவைகளிலே ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவது, சந்தோஷமாக சமாதானம் வாழ்வதுதான் தேவன் நமக்கு நியமித்த வாழ்க்கையா என்று சொன்னால், அப்படி எல்லாரும் நினைப்பது போல, அதாவது உலகத்தார் நினைப்பது போல உலகத்தார் அனுபவிக்க முடியாத அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தருகிறார் என்று சொன்னால் நாம் இம்மைக்காக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக மாறிவிடுவோம். இம்மைக்காக ஒருவர் கிறிஸ்துவை, அதாவது இம்மையிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் செல்வத்தோடும் பலத்தோடும் புத்தியோடும் மதிப்பு மரியாதையோடும் செல்லா வளத்தோடும் வாழ்வதுதான் தேவன் நமக்கு அருள்கிற ரட்சிப்பின் வாழ்க்கை என்று நினைத்தால் நம்மை போல பரிதவிக்கப்படத்தக்க மனிதர்கள் வேறு ஒருவரும் இல்லை என்று இந்த வேதாகம் சொல்லுகிறது. சரி, பரலோகத்தில் பிரவேசிப்பது மட்டும்தானா
சரி, நான் இம்மைக்காக இல்லை, பரலோக ராஜ்யத்தில் நான் போகணும், தேவனோடு நான் என்னென்றுமாய் வாழ வேண்டும், அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். பாவமானது எனக்கு என்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க முடியாது, நான் பரலோகத்திற்கு போவதற்கு என் பாவம் எனக்கு தடையாக இருக்கிறது, இந்த பாவத்தை நீக்குவதற்காக, இந்த பாவத்தை போக்குவதற்காக, இதன் பரிகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்த இதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அதன் விளைவாக நாம் நீதிமானாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று விடுகிறோம். அதோடு மட்டும் போதுமா என்றால் அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிலைத்திருப்பது என்பதா என்றால் என்ன? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிலைத்திருக்கும்படிக்கு எவ்விதமாக ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இந்த சுவிசேஷத்தை பல்வேறு தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் ஊர்களுக்கும் மக்களுக்கும் பல மொழி பேசும் மக்களுக்கும் இன மக்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக ஓடினாரோ அதே பிரயாசத்தை அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு அவர் அநேக சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்துவதற்காக அவர் சொல்ல விரும்பிய சத்தியம் என்னவென்றால், மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே. மகிமையின் நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் இருப்பதை அவனை உணர வைத்து, ஒரு விசுவாசி தனக்குள் இயேசு கிறிஸ்து இருப்பதை உணர வைத்து அவன் தெய்வீக மகிமையிலே முழுமை அடைய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அவனுக்குள் இருப்பதை உணர வைப்பது எதற்காக? எதற்காக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வருகிறார்? அவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் என்னவாக வருகிறார்? இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், நமக்காக சிலுவையிலே பலியானார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இப்பொழுது பிதாவினுடைய வலது வருஷத்தில் இருக்கிறார். இப்பொழுது அவர் நமக்குள் வருகிறார் என்றால் அவர் எப்படி வருகின்றார் என்று சொன்னால் சில பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவர் இந்த கிறிஸ்துவை நமக்குள் ஜீவனாக கொண்டு வர்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன். எதற்காக ஒரு இயேசு கிறிஸ்து ஜீவனாக எனக்குள் வர வேண்டும்? இதை நாம் உணர வேண்டும். என்னவென்றால், நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை பற்றி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம். அது என்ன என்று. ரோமர் 8:29 வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் உள்ள போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமே பெரிய விஷயம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கின்றோம். ஒருவேளை வறுமை நம்மை வாட்டலாம், பற்பல விதமான போராட்டங்கள், நெருக்கடிகள், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையாமல் நாம் திகைத்துக் கொண்டிருக்கலாம், நம்முடைய தொழில்கள் நசுக்கப்படலாம், நாம் அநேக நஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரிவர அமையாமல் போகலாம். இப்படிப்பட்ட போராட்டங்களோடு நாம் இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, இவைகளெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது, அது சரி செய்யப்பட்டால் மட்டும் போதுமா? நமது கவனம் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள இந்த போராட்டங்களை பற்றியதாக இருக்கிறது. நிச்சயமாகவே தேவன் இவர்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது ரட்சிக்கப்படாத மனிதர்களிடத்திலும் இந்த போராட்டங்கள் இருக்கின்றன, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களிடத்திலும் இந்த போராட்டங்கள் இருக்கின்றன. ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு இந்த போராட்டம், அதனால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் அந்த போராட்டத்தினாலே நஷ்டமடைந்தாலும் சரி, அந்த போராட்டங்களை அவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் மரணத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது, அவனுடைய வாழ்க்கை இந்த மரணத்தோடு முடிவடைந்து விடுகிறபடியினாலே அவன் இந்த வாழ்க்கையில் அவன் என்னவாக இருந்தாலும் சரி, அதனால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கிறது. இந்த போராட்டங்கள் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் எல்லா பிள்ளைகளும் இந்த போராட்டங்களை நன்மையாக பெற்றுக் கொள்கிறார்கள். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற போராட்டங்களானாலும் சரி, வெற்றிகளானாலும் சரி, உபத்திரவங்களானாலும் சரி, நன்மைகளானாலும் சரி, தீமைகளானாலும் சரி, ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பது போல நமது வாழ்க்கையிலும் வரும். ஆனால் நாம் அவைகளை ஜெயிப்போம். ஒரு நாள் இந்த போராட்டங்கள் நம்மை அழித்து விடுவதில்லை. ஆனால் இந்த போராட்டங்களை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகின்றார். இந்த போராட்டங்களில் நாம் வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, இந்த போராட்டங்கள் நமக்குள் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த போராட்டம் நமக்குள்ளே உறுதியை கொண்டு வருகிறது. இந்த போராட்டங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. தெய்வீக பொறுமையை நமக்கு கொண்டு வருகிறது. சாந்தத்தை கொண்டு வருகிறது. இந்த போராட்டங்களின் போது நாம் தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, பிறர் நமக்கு விரோதமாக செய்கின்ற பொழுது அவர்களை மன்னிக்கிறவர்களாகலாம் நாம் மாறுகின்றோம். இந்த மாபெரும் மாற்றம், அதாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் கர்த்தர் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அது நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும் என்பது அவருடைய பிரதான நோக்கம். முதலாவது, நாம ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவரோடு வரணும். இரண்டாவது, நாம இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். ரெண்டுமே மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் நமக்கு நீங்க வேண்டும். அது நமக்கு நன்மையாக மாறும். அந்த நன்மையாக மாற்றுறதுக்கு அப்புறம் அது நம்மளை விட்டு போகும். ஆனா நாம இந்த உலகத்துல இந்த போராட்டங்கள் இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த போராட்டங்கள் நீங்கினால் போதும் என்று நினைப்பது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நினைக்கணும், நாம இயேசு கிறிஸ்துவை போல எந்த அளவுக்கு மாறுகிறோம். இது நமக்கு மிக மிக முக்கியமானது. தேவனை பொறுத்த மட்டிலே நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து நித்தியத்திலே தேவனோடு வாழப்போகிற நாம் இந்த உண்மையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நான் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறி இருக்கிறேன், குணங்கள் எப்படி மாறி இருக்கிறது, என்னுடைய ஆசைகள் எப்படி மாறி இருக்கிறது, என்னுடைய விருப்பங்கள் எவ்விதமாக மாறி இருக்கிறது, நான் எவைகளை குறித்து சந்தோஷப்படுகிறேன். உலகத்தார்கள் பொன்னும் பொருளும் அதிகமாக வருகின்ற பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். நிறைய வருமானம் வருகின்ற பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் அநேக சொத்துக்களை சேர்க்கின்ற பொழுது சந்தோஷப்படுகின்றார்கள். அதே போல நன்ற உணவுகளை நன்றாக சாப்பிடும் பொழுது சந்தோஷப்படுகின்றார்கள். அதை போலவே நானும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நாமும் இவ்விதமாக உண்பதிலும் உடுத்துவதிலும் சொத்துக்களை சேர்ப்பதிலும் விதமான காரியங்களை சம்பாதிப்பதிலும் எனக்கு சந்தோஷம் இருந்தால், இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை நமக்கு தருகிறார். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். கடன் இல்லாமல், வறுமை இல்லாமல் அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழும் வாழ்க்கை தருகிறார். அதே நேரத்தில் பலவிதமான போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் நான் எதில் சந்தோஷப்படுகிறேன்? என் ஆன்மா, என் ஆத்துமா எதில் சந்தோஷப்படுகிறது? பொன்னில் சந்தோஷப்படுகிறதா, பொருளில் சந்தோஷப்படுகிறதா, ஆஸ்தி பாஸ்திகளில் சந்தோஷப்படுகிறதா, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதில் சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிப்பதிலே சந்தோஷம், தேவனுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே வாழ்வதில் சந்தோஷம்? இப்பொழுது இப்ப நான் ஆண்டவருக்குள்ளே நான் வளர்கின்ற பொழுது, தேவ சாயலை அடைகின்ற பொழுது, கிறிஸ்துவின் சாயலை அடைகின்ற பொழுது, எனக்கு தங்கம் ஒரு பெரிதாக ஒரு மதிப்பானதாக தோணவில்லை, பணம் பெரிதாக ஒரு மதிப்பாக தோணவில்லை, பல லட்சங்கள் எனக்கு பெரிதாக தோன்றுவதில்லை, பல ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் எனக்கு பெரிதாக தோன்றுவதில்லை. ஒரு காலத்திலே இவைகள் எனக்கு பெரிதாக தோன்றும். இவைகளிலே சில காரியங்களுக்காக நான் பிற மனிதர்களோடு சண்டையிடுகிறவனாக இருப்பேன். நான் என் சொத்துக்களுக்காக போராடுகிறவனாக இருப்பேன். என் சொத்துக்களிலே ஒரு அடி நிலத்தை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியாது. நான் இழப்பது எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். ஆனால் நான் மறுரூபம் அடைகின்ற பொழுது நான் தெய்வீக அன்பு நிறைந்தவனாகவும் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வதும் தான் எனக்கு முக்கியமாக தரும். நான் ஒருவேளை அதன் நிமித்தமாக, தேவனுக்காக சாட்சியாக வாழ்வதின் நிமித்தமாக சில காரியங்களை நான் இழப்பதினாலே இழக்கக்கூடியவனாக இருந்தால், அதை நான் இழக்கின்ற பொழுது எனக்கு வேதனை ஏற்படாது. பொதுவாக நாம் அடிக்கப்படுகின்ற பொழுது நாம் சந்தோஷப்படுவதில்லை. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்ட பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் பொதுவெளியிலே அநேக மக்களுக்கு முன்பாக
இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தது நிமித்தம் அவர்கள் பல மக்களுக்கு முன்பாக அடிக்கப்படுகிறார்கள். அந்த அடிப்புதல் என்பது அவர்களுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அவர்களோ மிகுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அவமானப்பட்டு அடிக்கப்படுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பாத்தீங்களா? ஒருவேளை ஒரு பொண்ணோ பொருளோ வருகின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக அடிபடுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிப்பதிலே சந்தோஷம், அவரை ஆராதிப்பதிலே சந்தோஷம், அவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதிலே சந்தோஷம், நமது அன்பை பிறருக்கு உதவுவதில் சந்தோஷம், பிறருக்கு இரக்கம் காண்பிப்பதில் சந்தோஷம். ஆகவே அருமையானவர்களே, இந்த மாற்றம் தான் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுகின்ற பொழுது என்னுடைய விருப்பங்கள் மாறுகின்றன, என்னுடைய எண்ணங்கள் மாறுகின்றன. அதுக்கப்புறம் நம்ம அந்த உலகத்தாரா இருக்கும் போது நம்ம சில காரியங்களை மதிப்போம். நாம ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் எவைகளை மதிக்கின்றோம்? உலகத்தார் பொன்னை மதிக்கின்றார்கள், பொருளை மதிக்கின்றார்கள். பொன்னும் பொருளும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை மதிக்கின்றார்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களை மதிக்கின்றார்கள், பெரிய மனிதர்களை மதிக்கின்றார்கள். ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் யாரை மதிக்கின்றேன்? யாரை உயர்வாக மதிக்கிறேன்? யாருக்கு மரியாதை கொடுக்கின்றேன்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்களை, தேவனுக்கு உண்மையாக ஓடுகிறவர்களை, உண்மையாக கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள். இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளிலேயும் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உண்மையற்றவர்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளிலும் தேவ ஊழியர்களிலும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் ஊழியம் செய்கிறவர்களாக. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு தெரியும், அவருடைய கனிகளின் மூலமாக அவர்களை நாம் அறிய முடியும். ஆண்டவரை இயேசுகிறார், ஒவ்வொரு மரமும் நல்ல மரமா கெட்ட மரமா அதனுடைய கனிகளை பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஒரு தேவ ஊழியர் செல்வ செழிப்பிலும் சுகபோகத்திலும் மிதந்தால் அவரை நாம் எப்படி தேவனுக்கு ஏற்ற ஊழியர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரை மூலமாக மிகப்பெரிய ஊழியம் நடக்கிறது. ஆனால் அவர் வாழும் முறை, அவர் எப்படி வாழ்கின்றார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் பக்சிங்க நாம ஒரு தேவ மனிதராக நாம் மதிக்கிறோம் என்று சொன்னால், சகோதரர் பக்சி அவர் நினைத்தால் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நிலைமையில எல்லா வசதிகளோடு வாழ்ந்திருக்க முடியும். ஏனென்றால் அவருக்காக எதையும் செய்வதற்கு ஏராளமானவர் ஆயத்தமாக இருந்தார். அவரை எண்ணற்ற சபையில் இருக்கின்றன, திரளான சபையில் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த விவரம் தூத்துக்குடி சபை நேரம் பகிர்ந்து கொண்டது. ஜெயவாசமாவுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஜெயவாசமா இருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல இருக்கு. இப்போதைக்கு 1000 கோடி கிட்ட நெருங்கி இருக்கலாம். ஏன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது நம்ம யார் ஆசீர்வாதம் பெறுவருடைய மருமக இருக்காங்களா சர்மா சொன்னார் 300 கோடினர். அன்றைய தினத்துல 300 கோடிக்கு மேல பெறும். எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஜெயவாசமா காட்டிலும் ஹெப்ரோன் ஹைதராபாத் அதை விட பெருசு, அதை விட சிட்டிக்கு நடுவில் இருக்கு. இதனுடைய மதிப்புகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ 1000 கோடிகளுக்கு மேல இருக்கக்கூடிய இதே போல இன்னும் எத்தனையோ சபைகள் இருக்கு. எல்லாம் சகோதரர் பக்சிங்க அதற்கு பொறுப்பா அவருடைய காலத்துல அதுக்கு கட்டுப்பாடுல இருக்காரு. சரி, அவர் காலத்துல வைத்துக் கொண்டாலும் கூட எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. அப்பவே கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடிக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் வாழ்ந்தது என்ன? அவருக்கு சொந்தமா கார் கிடையாது. அவர் சொந்தமாக கார் வைத்துக் கொள்ளவில்லை. ஊழியத்துக்கு போகும்போது மற்ற விசுவாசிகள் கார்லேயே கூட்டி சென்றிருக்கலாம். பல வெளிநாடுகளுக்கு செல்லும்போது அவர் ஏரோப்ளேன்ல அவர் பயணம் செய்திருக்கலாம், ட்ரெயின்ல பயணம் செய்திருக்கலாம். ஆனால் அவருக்கென்று இது சொந்தமாக கிடையாது. அவர் சொந்தமாக எந்த வீடும் வைத்துக் கொள்ளவில்லை. அவருக்கென்று ஹெப்ரோனிலோ ஒரு சின்ன ரூம் கொடுத்துருந்தாங்க. அதே போல நீங்க ஜெயவாசமாலும் அவருக்குன்னு ஒரு ரூம், அந்த ரூம்ல ஒரு பெரிய ரூம் கிடையாது. அந்த காலத்து வீடு, ஒரு சின்ன ரூம், ஒரு சின்ன பாத்ரூம், அதுக்குள்ளதான் ஒரு இடம். எந்த விதமான வசதிகள், பல வசதிகள்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஃபேனு, ஒரு பெட்டு, ஒரு சின்ன சேரு, அல்ல சின்ன அந்த தண்ணி வைக்கக்கூடிய குடம், குடிக்கிறது, இவ்வளவுதான். வேற எந்த விதமான வசதிகளும் கிடையாது. ஆனால் இன்று நாம் நினைத்து பார்ப்போம், மிகப்பெரிய ஊழியர்களை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் வீட்டை போய் பாருங்கள், அவருடைய வசதிகளை பாருங்கள், அவர்கள் வாழும் முறைகளை பாருங்கள், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது. அப்போ அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதர்கள் கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்கிறார்கள். இது மிக மிக முக்கியம். தேவனை என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக நான் சுகத்தையும் சுகபோகத்தையும் நாடுகிறவனாக இருப்பேன் என்றால் நான் இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை என்றுதான் அர்த்தம். இது நாம் அப்போ இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது என்பது, இயேசு கிறிஸ்துவை போல குணாதிசயம் உடையவர்களாக நாம் மாறுவது என்பது முக்கியம்.
அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவனாக வருகிறார். இப்ப இந்த ஜீவனாக வரக்கூடிய நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப பாருங்கள், இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் மற்றும் எபேசியருக்கு எழுதின நிருபம், இந்த ரெண்டுடைய மூல சுருக்கம் என்னவென்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் என்பது தலையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சபை என்பது தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமாக இருக்கிறது. ஒரு சரீரமாகிய சபையாக ஒரு ஸ்தல சபை எப்படி இருக்க வேண்டும், அந்த சபையை பற்றிய சத்தியத்தை எபேசியர் நிருபத்திலே விளக்குகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கொலோசியர்ல சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவுடைய மகத்துவம், கிறிஸ்துவுடைய பரிபூரணம், கிறிஸ்துவுடைய தெய்வீகத்துவம் எல்லாவற்றையும் குறித்து கொலோசியர்ல சொல்றார். சபைக்கு தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி சொல்லுகிறார். எபேசியர் சரீரமாகிய சபையை பற்றி பேசுகிறது, கொலோசியர் தலையாகிய கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. இரண்டுமே அவசியம். தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு சரீரமாக எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். கொலோசியர்ல நம்முடைய சபைக்கு தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், அப்படி என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10. ஏனென்றால் கிறிஸ்து, அதாவது சபைக்கு தலையாகிய கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். தேவத்துவத்தின், அதாவது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்கு வாசப்படுது. அப்படின்னா கிறிஸ்து யார் என்றால், தேவன் இந்த உலகத்திலே ஒரு சரீரத்திற்குள் வருகிறார். தெய்வத்துவம் என்பவைகள் என்ன? சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ அதிகாரம், இப்படிப்பட்ட தெய்வீகம் அனைத்தும் எல்லையற்ற பரம்பொருளாகிய அந்த தேவன் ஒரு சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவிலே வருகிறார். அப்ப அந்த தலையாகிய கிறிஸ்து என்னவென்றால் சாதாரணமாக இல்ல, அந்த இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் படைத்தவர், சர்வ அதிகாரம் உடையவர், சர்வ வல்லமுடையவர், சர்வ வல்லமை உடையவர் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். எப்படி இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல வரவழைக்க முடியும். இந்த உலகத்துல அநேக மக்கள் பல பல சக்திகளை வழிபடுகிறார்கள். அநேக நேரங்களில் ரோமன் கத்தோலிக்க சபையிலும் பல நல்ல தெய்வ மனிதர்களை அல்லது சீஷர்களை அவர்கள் தெய்வங்களைப் போல வழிபடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்து பார்த்தால் அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், சகல சக்திகளையும் படைத்தவர். சகல சக்திகளையும் படைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளும் அவருக்குள் அடக்கும். உலகத்துல எல்லா மனிதனுடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கும். அதுக்கப்புறம் தெய்வ தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆவிக்குரிய சகல சக்திகளும் அவருக்கு அடக்கும். நீங்க ஏன்னு சொல்றார், இந்த கிறிஸ்துவை பற்றிய அறியாமை இருக்கிறபடியினால்தான் இன்று மக்கள் பில்லி சூனியத்திற்கு பயப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் கூட மந்திரவாதிகளை நாடுகிறார்கள், ஜோசியர்களை போய் பார்க்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் இன்று இந்துக்கள் பல தெய்வங்களை வழிபடு, அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கிறது தேவனால் தண்டிக்கப்பட்ட தூதர்கள் என்று சொல்ல. தூதர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் படைத்திருக்கின்றார், தேவ தூதர்களையும் படைத்திருக்கின்றார். இந்த தேவ தூதர்கள் பலவிதமான சக்தி படைத்தவர்களாக படைத்திருக்கிறார்கள். காற்று, அக்கினி, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை சக்திகள் எல்லாம் ஒவ்வொரு வகையிலே தேவதூதர்கள், இன்னும் நட்சத்திரங்கள் எல்லாமே தேவதூதர்கள் கூட்டங்கள். இவைகளுக்கு சக்திகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சக்திகளை எல்லாவற்றையும் படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த சக்திகளை தேவன் படைத்தவர்களை நாம் வழிபடும் போது அவைகளுக்கு பயப்படுறோம், அவைகளை நாடுறோம், உதவிகள் எல்லாம் மக்கள் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லாவற்றையும் படைத்தவர் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அடக்கம். என்றால் எல்லாவற்றையும், எல்லா சக்தியையும், எல்லா தேவதூதர்களையும், எல்லா மனிதர்களையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இயற்கை எல்லா விதத்தையும் படைத்தவர் இயேசு கிறிஸ்து.
அதுதான் தேவத்துவத்தின் பரிபூரணம். படைத்தவர் அவர், சர்வ ஞானமுடையவர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவருக்கு முன்பாக வெளியிறங்கும். அதே போல அவரால் எதையும் செய்ய முடியும். இன்னைக்கு சாதாரண நோய்களுக்கு மக்கள் மந்திரவாதியை நோக்கி ஓடுறாங்க. சில சக்திகள் மூலமாக சுகம் கிடைச்சிடாதான்னு சொல்லி குறி சொல்றவங்கள்ட்ட ஓடுறாங்க. தங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிடாது, தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிடாதான்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்களை நாம் இவைகளை பற்றிலாம் நாட வேண்டிய அவசியமே கிடையாது. இவைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய ஞானத்தின்படியே தான் சகலத்தையும் படைத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னபடியே தான் இந்த உலகத்துல எல்லாமே நிறைவேறி கொண்டு வருகின்றன. இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும், இந்த உலகத்துல நடக்க வேண்டியவர்கள், நடக்க போறீர்கள் எல்லாவற்றையும் இந்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்று அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் வருவான். அவன் அந்த அப்படி வரும்போது அந்த அந்தி கிறிஸ்து என்ற மனிதன், அதுக்கப்புறம் இந்த கிழக்கத்தி ராஜாக்கள் அவனோட சண்டைக்கு வருவாங்க. பின்பு ஒரு பொதுவான அவனுடைய ஆளுகைக்கு கீழே எல்லாருமே வருவாங்க. அப்படிங்கிறத பத்திலாம் இந்த வேதாகமம் எடுத்துரைக்கும். இந்த கிழக்கத்திய ராஜாக்கள் என்பது அந்த எருசலேமுக்கு கிழக்கே என்று வருகின்ற பொழுது அது சைனா, இந்தியா மற்றும் ரஷ்யாவையும் இருக்கு. இன்று இந்த உலகத்துல அவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலம் வருகிறது. அப்போ அந்த ஒன்று சேரக்கூடிய காலம் வருகின்றது என்ற பொழுது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல அந்தி கிறிஸ்துக்கு எதிர்ப்பாங்க, அப்புறம் அந்தி கிறிஸ்துக்கு கீழே வருவாங்க. இந்த அந்தி கிறிஸ்து வருவான் என்று சொல்கின்ற பொழுதே அந்த அந்தி கிறிஸ்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர வேண்டியது அவசியம். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். இதை எல்லாவற்றையும் இன்னைக்கு எத்தனை 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இப்படித்தான் நடைபெறும் சொல்லும்போது அது இன்னைக்கு அப்படியே நிறைவேறி வருகிறது. வேதாகமத்துல உள்ளதை பார்த்து சாத்தானும் காப்பி அடிச்சு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா சொல்லி வச்சிருக்கிறான். இந்த சாத்தான் இந்த வேதாகமத்துல உள்ளத இந்த மாதிரி தெய்வீக வெளிப்பாட்டினாலே தேவ பிரசங்கியாரெல்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவன் அதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், பாபா வாங்கா இப்படி, அல்லது நாஸ்டர்டாம், இன்னும் பற்பல விதமாக சில நேரங்கள்ல நம்ம சில அடையாளங்களை சொல்லுவது போல உலகத்தின் இறுதி முடிவு அப்படின்னு சொல்லி குர்ஆன்லயும் சில காரியங்கள் சொல்லப்படுது. குர்ஆன் முதல்ல வந்ததா, பைபிள் முதல்ல வந்ததா? கிறிஸ்துவம் வந்தது எப்போ? 2000 கிறிஸ்துவம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து 2025 வருடம். முகமது என்பவர் வந்து இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் தோன்றியது எப்போ? கிபி 600க்கு அப்புறம். அப்போ கிறிஸ்தவம் தோன்றி 600 வருடங்களுக்கு அப்புறம் தான் எது வருது? இஸ்லாம் வருது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய வேதாகமும் பைபிள், அவர்களுடைய புனித புஸ்தகம் குர்ஆன். இப்ப இதுல உள்ளதே பார்த்து இதுல சொல்ல முடியுமா, முடியாதா? 600 வருடத்துக்கு இப்ப நம்ம சொல்றது இதுல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை சொல்ல முடியும். இப்படிதான் சாத்தான் அந்த குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான், சில காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவைகளை எல்லாம் பெரும்பாலும் வேதாகமத்தை, கிறிஸ்துவ வேதாகமத்தை பார்த்து காப்பி அடிக்கும். இப்ப நம்ம உணர வேண்டியது என்னன்னா, இந்த கிறிஸ்தவ வேதாகமத்தில் உள்ளபடிதான் இந்த உலகத்தினுடைய நாடுகள், சாம்ராஜ்யம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்களை கருத்தை நமக்கு அனுமதிச்சிருக்கும் போது அதை தாங்க முடியாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் மந்திரவாதிகளை நாடுறது, குறி சொல்றவர்களை நாடுறது, வேறு பல காரியங்களை நாடுறது, ஓடுறது அப்படின்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் அறியாமை. ஏனென்றால் நம்ம சாதாரண தனி மனித வாழ்க்கையில நாடுகள், ராஜ்யங்கள், சாம்ராஜ்யபதிகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் கைகளை அடக்கமா வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள இன்னைக்கு இந்த சில காரியங்களை செய்யக்கூடிய சக்திகள் அனைத்துமே இன்னைக்கு வந்து மந்திரவாதிகள் சில தீய சக்திகளை வைத்துக் கொண்டுதான் சில அவர்களை நாடிவர்களுக்கு சில காரியங்களை செய்யறாங்க. தாயத்துகள், அந்த புள்ளி சொன்ன சூனிய தகடுகள், அது அவர்கள் சில மந்திரங்கள், இவைகளை எல்லாம் வைத்து மனிதர்களுக்கு சில நன்மைகளை செய்யறாங்க.
ஆனா இவர்களை செய்வதற்கு பின்பாக அவர்கள் சில சக்திகள் இருக்கின்றன. இந்த சக்திகளைத்தான் அஞ்ஞானிகள் தெய்வங்களாக வழிபடுகிறார். அம்மன், சாமி, சிவன், அப்படி பலவிதமாக அவர்கள் வழிபடுகிறார். அதே போல சாத்தானும் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கின்றார், ரோமன் கத்தோலிக்கர்களை வஞ்சிக்கிறார், இன்னும் கம்யூனிஸ்டுகளை வஞ்சிக்கிறார், இப்படிலாம் வஞ்சிக்கிறார். இப்ப இந்துக்கள் மற்றும் மற்ற அனைவரும் நினைக்கிறாங்க இந்த சின்ன சின்ன சக்திகளை பெரிதாக எண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரித்தவர், ரொம்ப அமைதியானவர் என்று நினைத்துக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய அறியாமை! தேவன் சிலுவையில மரித்தது நம்முடைய பாவத்துக்காக, மரணத்துக்கு முடிவுண்டாக்குவதற்காக. அவர் சர்வ வல்லவர். எந்த மந்திரவாதமும் என்ன வில்லி சூனியமும் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. எந்த சக்திகளும் எந்த விதமான சக்திகளும் எந்த விதமான மந்திரவாதங்களும் இயேசு கிறிஸ்து முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை ஒன்றுமே செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. அதே போல மந்திரவாதிகள், பில்லி சூனியக்காரர்கள் மற்றும் மற்ற எல்லா விதமான சக்திகள் அல்லது ஜோசியம், கிரகம். இப்போ ஒருத்தருக்கு ஜோசியத்தை பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்க, 7.5 சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்துக்கள் அவங்க மக்களுக்கு ஜோசியத்துல அந்த ஜோசியம் எழுதி வைப்பாங்க, புஸ்தகம் எழுதி வைப்பாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் கூட எழுதி வச்சிருக்கிறாங்க, பிறந்த அந்த நேரத்தை வச்சு அவங்களுக்கு ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஜாதகத்தின்படி உண்மையில அவங்க சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு 7.5 நாட்டு சனி பிடிச்சு அப்படின்னு அவன் சொல்றான், ஜோசியக்காரன் சொல்றான். அப்போ அவங்களுக்கு அதே போலயே நடக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட வரும்போது இது எல்லாமே மாறி போயிடும். ஒருவனுக்கு அவன் 7.5 நாட்டு சனியில இருந்தாலும் சரிதான், அவனுக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிட்ட வரும்போது அவர்கிட்ட அவன் தன்னை அர்ப்பணிக்கும் போது அது எல்லாமே பலனற்று போய்விடும். அது எதுவுமே தாக்க முடியாது. இதே போலதான் எல்லாம். யாரோ ஒருத்தருக்கு சூனியம் வச்சுட்டாங்க, இயேசு கிறிஸ்து வந்தா போதும் அது எல்லாமே பலவீனமாகிவிடும். எதுவுமே நமக்கு ஒண்ணும் செய்யாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமா இருக்குன்னு சொன்னா அவர் சாந்த குணமுடையவராக, பொறுமை உடையவராக சிலுவையில மரிச்சவனே ரொம்ப பலவீனமானவர் நினைச்சிடக்கூடாது. அவர் ஆக பெருமான தேவன். அவரிடத்துல தான் எல்லாமே வந்திருக்கு. அவர் நினைச்சா எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்கு இருக்கும். அதாவது பிசாசுகள், சக்திகளிலேயே, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பக்கமா வச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம். அதுல தலையாய சக்தி தான் பெயல்செபூல் என்று அழைக்கக்கூடிய சாத்தான், வலு சர்ப்பம் என்று அழைக்கக்கூடிய பிசாசு. இவனுக்கு தான் அதிக பலம் இருக்கு. இவனுடைய தலைமையில தான் மற்ற தேவதூதர்கள் 1/3 கூட்டத்தார் இந்த லூசிபரினுடைய தலைமையில் தான், இந்த சாத்தானுடைய தலைமையின் கீழ் தான் ஒருங்கிணைத்திருக்காங்க. அவனுக்கு தான் அதிக சக்தி இருக்கு. அந்த அதிக சக்தி படைத்த அந்த லூசிபர் கூட ஒரு தேவ பிள்ளையை தொட முடியாது, தெய்வத்துடைய அனுமதி இல்லாமல் தொட முடியாது. இப்ப அவன் தொடரான், நம்மளை தாக்குறான். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் நீ அவனை ஒண்ணும் செய்யாதன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. யோபுனுடைய இதுலதான் பாக்குறோம். யோபு தேவன் அனுமதி கொடுத்த பின்புதான் அவனால தொட முடிஞ்சதே தவிர தேவனுடைய அனுமதி இல்லாம அவனுடைய தலை முடியை கூட அவனால் தொட முடியாது. அவனுக்கு சிறு சேதத்தை கூட கொண்டு வர முடியாது. தேவன் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், அவன் அந்த எல்லையை மீறி வரவே முடியாது. லூசிபரே வர முடியலன்னா அவனுக்கு கீழே உள்ளவங்க யாருமே வர முடியாது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளே தெய்வமே இருக்கிறது. தெய்வம் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லையற்ற வல்லமை, எல்லையற்ற அதிகாரம், எல்லையற்ற ஞானம் உடைய அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவாக மனிதனாக வெளிப்படுகின்றார். இப்ப அடுத்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுது? வாசிங்க, 10வது வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உடையவர் மட்டுமல்ல, அவர் ரட்சிக்கப்பட்ட அவருக்குள்ள வருகிற நாம் அனைவரும் அந்த பரிபூர்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்ட யாவரும் நாமும் இயேசு கிறிஸ்து போல மாறும் போது இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பரிபூரணத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். இதைத்தான் பூரணத்துவம், பூரணராகும்படிக்கு எபிரேயர் நான் வாசிக்கிறோம். எபிரேயர்ல பூரணராகும்படிக்கு கடந்து போவோமாக.
எபிரேயர் 6:2 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய போடாமல் பூரணராகும்படி. ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட்டதிலேயே நிற்காம அந்த பூரணத்துவத்தை நாம் அடைய வேண்டும். அதை பற்றி இன்னும் மேலும் அதிகமாக இங்கு பார்க்கிறோம். எபிரேயர் 11:40 அவர்கள் நம்மை இல்லாமல்னா விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசிகளை அல்லாமல் பூரணராக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த பூரணத்துக்குள்ள வர முடியுமே தவிர, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற நாம் அனைவரும் பூரணராக வேண்டும். அந்த பூரணமா இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும். இந்த சாயலை அடைவதற்கு முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார், அவருக்குள்ள நாமும் பரிபூர்ணம் உடையவர்களாக இருக்கிறோம். இத இங்க பாருங்க, இந்த அடுத்து இந்த பூரணத்துவத்தை நாமே பூரணராக ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த பூரணம் எனக்குள்ள வரும்போது நாம் பூரணர் ஆகிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து ஜீவனாக எனக்குள்ள வர்றார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ள இந்த பூரணம் அடங்கி இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக வருகிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நம்ம இதுக்கெல்லாம் பெரிய மந்திர தந்திரம் கலைகீழெல்லாம் கிடையாது. நம்ம இயேசப்பாவை விசுவாசிக்கும் போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்குள் இயேசு கிறிஸ்து வந்து விடுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனாக வந்திருக்கலாம், அந்த ஜீவனுக்குள்ள இந்த பூரணத்துவம் இடங்கி இருக்கிறது. இந்த பூரணத்துவம் அந்த ஜீவன்ல இருந்து எனக்குள்ள கடந்து வர வேண்டும். என் ஆவி ஆத்மா சரீரத்திலே கடந்து வரும்போது என் எண்ணங்கள் மாறுகிறது, என் விருப்பங்கள் மாறுகிறது, இயேசுவை போல என் குணம் மாறுகிறது, என் சுவாபம் மாறுகிறது, நான் அவரை போல மாறுகிறேன். அது மாத்திரமல்ல, அவரை போல வல்லமை, அவரை போல அதிகாரம், நான் அவரை போல மாற மாற என்னிலிருந்து வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. என்னுடைய ஜபத்துல பிசாசு ஓடுறான், என்னுடைய ஜபம் தேவனால் உடனடியாக கேட்கப்படுகிறது. நான் தெய்வ சித்தத்தை உடனடியாக அறிந்து கொள்கிறேன். எந்த காரியத்திலும் தேவ சித்தம் இதுதான் என்பதை நான் இயேசுவை போல எவ்வளவு தூரம் மாறணும் அவ்வளவாக என்னால் நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. என்னிலிருந்து தேவனுடைய வல்லமை வெளியே புறப்படுகிறது, என்னுடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை தங்கு தடையாமல் அதின் காலத்தில் நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த உலகத்துல தேவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பூலோக, அதாவது இகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை ஒருவேளை இழந்துடலாம். ஆமா, தேவன் நமக்குன்னு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இதை நம்ம முழுமையாக பெற்று அனுபவிக்க முடியும், இழக்கவும் முடியும். தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தால், தேவ சித்தத்தின்படி நடந்தால் இகத்திற்குரிய பரத்திற்குரிய 2 ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுல அந்த சித்தத்தை நம்ம சரியா கடைபிடிக்காத போது நம்ம இழக்கவும் முடியும். ஒருவேளை நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒருவேளை இழந்து விடலாம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா பரலோக ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. பரலோக ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் நம்ம இழந்து விடக்கூடாது. உலகத்துல நமக்கு ஒருவேளை என்ன ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய கலெக்டரா என்னை மாத்தி அந்த கலெக்டரா இருந்து நான் ஆண்டோடைய பிள்ளையா உண்மையா வாழணுங்கிற இதை வச்சிருக்காருன்னு வச்சுக்கிட்டுவேன். நான் அந்த படிக்கிற நேரத்துல ஆண்டு சித்தத்தை அறியாம அதுக்கு இடம் கொடுக்காம நான் வாழ்க்கும் போது நான் கலெக்டரா மாற முடியாது. அப்போ அடுத்து என்ன செய்வாரு, என்ன ஒரு சாதாரண ஒரு பேங்க் மேனேஜருக்கோ அல்லது நான் ஒரு சாதாரண ஒரு நல்ல ஏதோ ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருவாரு. அப்ப நான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துறேன். தேவன் என்னை உயர்த்த வேண்டிய அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி என்னை ஒப்பு கொடுக்காத போது எனக்கு வேற ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து நான் அந்த நிலைமைக்கு தான் என்னால போக முடியும். இது நான் அந்த பூலோகத்துல எனக்கு கொடுத்த வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து விடுறேன். இது இது சரியா தப்பா நீங்க நினைக்கலாம், அது உண்மைதான். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் சேஷ்ட புத்திரபாக யாருக்கு போகும்? யாக்கோபு, ஈசாக்கு தான் ஏசா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பேர், 12 பிள்ளைங்க இருக்காங்கல்ல. 12 பிள்ளைங்க பேரு ரூபன், சிமியோன், லேவி, யூதா, யோசிப்பு, பென்யமீன், இவங்க தான் 12 குமார். இப்ப சேஷ்ட புத்திர பாகங்கிறது என்னது?
தலைமகனுக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வாதம். அவனுடைய சொத்துக்கள்ல 2 பங்கு யாருக்கு போகும்? தலைமகனுக்கு போகும். அதான் சிரேஷ்ட புத்திர பாகம். அது போதும் இல்லாம, அதாவது பலி செலுத்த அன்னைக்கு குடும்ப தலைவர்கள் தான் பலி செலுத்துவாங்க. அந்த பலி செலுத்தும் உரிமை. அதுக்கப்புறம் இப்ப யெகோவா தேவன் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு வந்துச்சு? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு வந்துச்சு. ஈசாக்குள்ள வாக்குத்தத்தம் யாக்கோபு வந்துச்சு. இந்த யாக்கோபுக்குள்ள வாக்குத்தத்தம் என்னது? அந்த தெய்வீக வாக்குத்தத்தம். அந்த தெய்வீக வாக்குத்தத்தங்கள் சிரேஷ்ட புத்திர பாகம் மூத்த மகனுக்கு போகும். எல்லா பிள்ளைகளுக்கும் உரிய ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். ஆனா விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம், அவனுக்கு அடுத்து இவன் தான் வரணும், இவன் தலைமையில தான் போகணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மட்டும்தான் போகும். உதாரணமாக பிரதான ஆசீர்வாதம் யாருக்கு போகும்? ஆரோனுக்கு அடுத்து ஆரோனின் பிள்ளைகளில் தலைமகன். அதுக்கு அந்த தலைமகனுக்கு அடுத்தாப்புல யாருக்கு போகும்? அவன் பிள்ளைகள்ல யார் தலைமகன் அவனுக்கு. இப்படிதான் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இப்ப தலைமகனுக்கு போக வேண்டியது 2வது பையனுக்கு போகணும்னா அப்போ அந்த தலைமகனை இழந்துட்டான். இதே போல யாக்கோபினுடைய தலைமகன் யார்? முதல் பிறந்தவன் யார்? ரூபன். ஆனா சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போச்சு? யோசேப்பு எத்தனாவது பிறந்தவன்? கடைசியா பிறந்தவன். ரொம்ப ஒரு 5, 6, 7க்கு மேல பேருக்குன்னு வச்சுக்கிடுமே, 7வது அளவு படி பார்த்துக்கலாம். அப்போ முதல் பிறந்த ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யோசேப்புக்கு போயிட்டு, அப்படின்னா ரூபனை பொறுத்த மட்டும் அவன் அதை இணைஞ்சுட்டான். அதுதான் அவனுக்கு நியமிச்சிருந்தது. அவன் இழந்துட்டான். எதனால இழந்தான்? பாவம் செய்ததினாலே இழந்தான். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில இகத்திலும் சரி பரத்திலும் சரி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவனுக்கு சாமுவேலை தெரிஞ்சுட்டாரு. எப்ப தெரிஞ்சிருக்காரு? சாமுவேலை எப்ப தெரிஞ்சாரு? என்ன சொல்லுங்க, சாமுவேலை எப்ப தெரிஞ்சாரு? கருவிலே தெரிஞ்சாரு. கருவிலே தெரிஞ்சிருக்காரு. அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிஞ்சிட்டார். உலகம் தோன்று, அதாவது இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே சாமுவேலை பத்தி தெரியும். உங்க ஒவ்வொரு பேரை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பேரையும் உங்க எல்லாரையும் நினைச்சிட்டாரு, நித்திய ஜீவனுக்குன்னு நியமிச்சிட்டார், குறிச்சு வச்சுட்டார். இப்ப அப்ப குறிச்சு வைக்கும் போதே என்ன செஞ்சிட்டாரு? சாமுவேல் இந்த உலகத்துல இப்படி இப்படி வாழணும், அவனுக்கு இன்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் உண்டு, இன்னென்ன ஆசீர்வாதங்கள் அவன் அடைஞ்சு அனுபவிக்கணும், பரலோகத்துல அவன் இன்னென்ன மாதிரிலாம் வரணும், அப்படி எல்லாத்தையும் என்ன செய்யறாரு. அதனாலதான் நமக்காக ஆண்டவர் கொடுத்த கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தை தோன்றலை. நம்ம எல்லாருக்குமே பூமியில நம்ம என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும், பரலோகத்துல நம்ம எப்படிலாம் வரணுங்கிறத அவர் நியமிச்சு என்ன செய்யறாரு, நமக்கு நியமிக்கிறார். அதனாலதான் உங்களுடைய பந்தய பொருளை இழக்கக்கூடாது. ரட்சிப்பை நம்ம இழக்க மாட்டோம், ரட்சிக்க கண்டிப்பா பட்டுருவோம். ஆனா ரட்சிக்கப்பட்டு பூலோகத்துல நமக்குரிய ஆசீர்வாதங்கள் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்ய முடியும்? உன் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள், உன் கிரீடத்தை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அப்போ பரிசுகளை இழக்கலாம், ரட்சிப்பை இழக்க மாட்டோம். பரிசுகளை என்ன செய்ய முடியும்? இழக்க முடியும். இந்த உலகத்துல இப்ப சாமுவேல எக்ஸாம்பிள் சொல்றேன். சாமுவேலு ஒரு படிச்சு ஒரு பேங்க் மேனேஜரா வரணும், அவனை அந்த மாதிரி வச்சிருக்கணும், அது மூலமா அவனுக்கு நிறைய வருமானத்தை கொடுத்து அவன் குடும்பத்தையும் சபையும் நல்லா வச்சிருக்கணும்னு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. ஆனா சாமுவேல் என்ன செய்யல படிக்கவே போல. அப்ப என்ன செய்ய முடியும்? பேங்க் மேனேஜர் எப்படி ஆகல. இப்ப அவன் எப்படி இருக்கான்? ஒரு கடலுக்கு போகக்கூடிய ஒரு தொழிலா மாறி இருக்கான். எக்ஸாம் எனக்கு தெரியாது, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப அவனை பொறுத்தவரை அது என்ன ஆகி போச்சு? படிக்காததுனால, அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனால அவன் என்ன செஞ்சான்? அதை இழந்துட்டான். ஆனா அதுக்காக ஆண்டவர்கிட்ட அவன் போகல, இழந்துட்டான். ஆனா இப்ப அதுக்காக என்ன செய்வான்? கஷ்டப்படுவான். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில தேவன் நியமித்தவர்களுக்கு ஏற்றபடி அந்த சித்தத்தை அறிஞ்சு அந்தந்த சித்தத்தின்படி நடக்கலைன்னா நம்ம நிச்சயமா நம்ம இழக்கத்தான் செய்யும். இதுல மட்டும் சொல்லல, எரேமியால சொல்றாரு. எரேமியால என்ன சொல்றாரு? கொய்வனுக்கு களிமண் மீது அதிகம், நீ கொய்வன் வீட்டுக்கு போ அப்படிங்கிற. போய் அங்க பார்க்கான். முதல்ல என்ன செஞ்சா, அவன் களிமண்ணை வச்சுட்டு ஒரு நல்ல பெரிய பாத்திரமா உருவாக்க நினைக்கிறான். அது வரல. அந்த களிமண் என்ன செய்யல, அந்த கொய்வனுக்கு ஒத்து கொடுக்கல. அப்ப என்ன செஞ்சிடறான்? அதாவது அதை எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா, இப்படி எடுத்துட்டே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பல நெளிவு சுழிவுகள் வரும், இப்படி எடுத்துட்டு வராங்க. இந்த கட்டத்துல வரும்போது அதுக்குள்ள ஒரு கல் வந்துச்சு. இதுக்கும் மேல இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போகணும். ஆனா இந்த மட்டத்துல என்ன செஞ்சுட்டு ஒரு கல் வந்துட்டு இதுக்கு மேல கொண்டு போக முடியாது. அப்ப என்ன செய்வான்? இந்த இடத்துல
இந்த இடத்துக்கு தக்கன ஒரு பாத்திரமா என்ன செய்யறான், மாத்திரம். இதான் செகண்ட் பிளஸிங். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உயர்தரமான ஒரு முதற் பலனை வைப்பாங்க. அந்த முதற் பலனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தக்கத அர்ப்பணிப்பு நமக்கு கொடுக்காத போது செகண்ட் பிளஸிங்கா அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு நம்ம நடத்துவாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, கடவுளுடைய போகும்போதே கர்த்தர் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஆனாலும் முதல் தரமான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து இரண்டாவது தரத்தை ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் முதல் தரமான ஆசீர்வாதத்தை இழந்ததுதான். இதே போலதான் எல்லாத்தையும் அந்தந்த காலத்துல அந்த சித்தத்துக்கு ஏற்றபடி நடக்கலைன்னா நம்ம இழந்துருவோம். அதுக்கப்புறம் இரண்டாம் தரமான இன்னொரு ஆசீர்வாதத்தை நம்ம கைவிடாம நம்மளை இன்னொரு இரண்டாம் தரமான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நம்மளை நடத்துவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அதினதின் காலத்துல அதை அப்படியே அறிந்து கொண்டு நடந்து கொண்டே போகுது. அதற்கு ஏற்றபடி என்னை அர்ப்பணித்துக் கொண்டே போகுது. அதுதான் மிக சிறப்பானதாக இருக்கு, மிக சிறப்பானதாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல தேவன் இந்த பரிபூர்ணத்துக்குள்ள வரணும்னு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. உலகத்துல ஒருவேளை இதை இழந்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தா என்ன செய்வான், நல்ல வசதியா சந்தோஷமா வாழ்ந்துருப்பான். இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆனா பரலோகத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, பரலோகத்துல நமக்கு நியமித்த ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது. ஏன்னா அது நித்தியமானது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப அந்த பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவது இந்த பரிபூர்ணம், அதாவது அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற பரிபூர்ணம் எனக்குள்ள வரணும்னா அது உடனடியாக எளிதாக நிகழ்ந்து விடாது. அதை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலோசியர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு இணைக்கப்பட்டு பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யம் என்று சொல்லுவார். அப்போ அந்த ஐஸ்வர்யம் எனக்கு எப்ப சொந்தமாகுது, அந்த ஜீவனுக்குள்ள என்னை பூரணராக்கும் ஐஸ்வர்யம் இருக்குது. இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சொந்தமாக்கணும்னா எனக்கு என்ன தேவை, ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வு, அந்த நிச்சயம். தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு, அந்த உணர்வு வந்து எனக்கு வரும்போது அதுல நான் உறுதியாக நிச்சயித்தேன். அந்த நிச்சயத்தை அதுல உறுதியாக்கும் போது இந்த ஐஸ்வர்யம் எனக்கு சொந்தமாகுது. அப்போ இந்த அறிந்து கொள்கிற உணர்வு என்பது எளிதாக நமக்கு கிடைத்து விடுமா? இந்த உணர்வு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வசனத்திலிருந்து இந்த சத்தியங்கள், அதாவது இந்த ஜீவனுக்குள்ள சத்தியங்கள் என் ஆவியிலே நான் பெறக்கூடிய வெளிச்சம். சங்கீதம் 36:9. அதான் இந்த உணர்வு என்பது எப்பொழுது எனக்கு ஏற்படுகிறது என்றால், தேவனிடத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து எனது ஆவிக்குள்ளாக அவர் இந்த சத்தியத்தை கொண்டு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அந்த வெளிச்சம் தான் எனக்கு அந்த உணர்வை கொடுக்கிறது. இருள்ல இருக்கிறோம், இந்த வெளிச்சம் வரும்போது அந்த காரியங்கள் எல்லாம், அந்த வெளிச்சத்துல நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு புரியும். அதுதான் அந்த உணர்வு, ஆவிக்குள்ளான இன்ட்யூஷன், உணர்வு. அது எப்ப கிடைக்குது, பரிசுத்த ஆவியானவர் என் ஆவிக்குள்ளே அந்த வெளிச்சத்தை கொடுக்கின்ற பொழுது எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அதை நான் புரிந்து கொள்றேன். அதை நம்ம சங்கீதம் 36, அதனாலதான் வெளிச்சத்தை 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அந்த ஒளியாகிய தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிச்சம், ஒரு ஜோதி, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜோதியாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஜோதியாகிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் என் ஆவிக்குள்ள வரணும். அந்த வெளிச்சம் வரும்போது அந்த ஆவி உணர்வடைகிறது, அந்த ஆவிக்குள்ள அந்த புரிந்து கொள்ளுதல் வருகிறது. அதுதான் அந்த உணர்வு. அப்போ இந்த வெளிச்சம் எனக்குள்ள வரணும். சங்கீதம் 43:3 அதுல இங்க பார்க்கிறோம். சங்கீதக்காரர் சொல்ற சங்கீதம் 43:3, உமது வெளிச்சத்தையும் சத்தியம், நல்ல பாருங்க, அந்த சத்தியம் உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அவரிடத்திலும் இருந்து, பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து இந்த சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை பெறுகின்ற பொழுது நான் உணர்வு உள்ளவனாக மாறுகிறேன். அப்போ இந்த வெளிச்ச சத்தியம் வந்து எனக்கு எங்கிருந்து வர வேண்டும்? இப்பொழுது ஆவியானவர்கிட்ட எனக்கு வரணும். ஆவியானவர் எனக்கு தரணும். அதைத்தான் 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கல. பாருங்க, அபிஷேகத்தை குறிச்ச உடனே நிறைய பேர் வல்லமை அப்படின்னு நினைக்கிறார், அதிகாரம் என்று நினைக்கின்றார். இங்க அபிஷேகம் என்பது வேறொரு அர்த்தம் கொடுக்குது. அந்த வல்லமை அபிஷேகம் என்பது வேறொரு அர்த்தத்தோடு சேர்ந்தியது. அது நம்ம கிறிஸ்துக்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறதுனால, அபிஷேகப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய அதிகாரம், கிறிஸ்துவனுடைய வல்லமை அந்த அதுல இருந்து கிடைக்கும். ஆனால் இன்னொரு அபிஷேகம், இந்த அபிஷேகம் என்பது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தின் வெளிச்சம். இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு இப்ப நம்ம தேவன் ஆசாரியனாக நம்மை வைத்திருக்கிறார், ராஜாக வைத்திருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விறகு வெட்டி ராஜா ஸ்தானத்துல போய் அரசாட்சி செஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ராஜாவுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கு. அதற்கு நிறைய அறிவு என்ன செய்ய வேண்டும், வேணும். சாலமோன் என்ன கேட்கிறாரு, இந்த ஜனத்தை ஆள்வதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள ராஜாக்குள்ள ஆசாரியனா அந்த வேலை செய்வதற்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த அபிஷேகம். அபிஷேகத்துல என்ன, கர்த்தரை ராஜாவாக ஆசாரியனாக நியமித்து தீர்க்கதரிசியாக நியமித்தது மாத்திரமல்ல, அதற்கான சகல அறிவும் எனக்கு உண்டாக வேண்டும், சகல ஞானமும் எனக்கு உண்டாக வேண்டும். அப்போ ஆவியானவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாக எனக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கின்றார், சத்தியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அதுதான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் பெறுகின்ற பொழுதுதான் நான் உணர்வடைகிறேன், ஞானத்தை பெறுகின்றேன், அறிவை பெறுகின்றேன். அப்போ இப்ப அடுத்து முதல்ல தேவை ஆவியானவர். ஆவியானவர் எனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும். ரெண்டாவது அவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் தேவன் எனக்கு என்ன செய்கிறார், வெளிச்சத்தையும் சத்தியத்தையும். சத்தியம் என்பது வார்த்தை. வார்த்தையில் இருந்துதான் அவருடைய சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சத்திய ஆவியாகி அவர் வருகின்றது சகல சத்தியத்திற்கு உள்ளும் நடத்துவார். அறிவை தருவது மாத்திரமல்ல, அனுபவமாக்குவதும் அவர். அப்போ இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு வெளிச்சம் வர வேண்டும். அப்போ இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ஆவியானவரும் நானும், அதாவது தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சம் வரணும், ஆவியானவர் எனக்கு தரணும். நான் இந்த தேவனோடு ஐக்கியப்படணும். எபேசியர் 2:18 பார்க்கிறோம் எப்படி நாம அந்த தேவனோடு ஐக்கியப்பட முடியும். எபேசியர் 2:18 அழைத்ததினாலே இன்னும் எபேசியர் 2:18 ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம். நம்ம பரிசுத்த ஆவியானவரால நம்ம ஆவியின் மூலமாக பிதாவினிடத்திலே சேரும் போது அங்கே இருந்து வார்த்தையிலிருந்து இந்த வெளிச்சம் வருகின்ற பொழுது நான் உணர்வு பெறுகிறேன். அதத்தான் அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவனாய் இருக்கின்றன, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இவைகளெல்லாம் என்ன, தேவ சமூகத்திலிருந்து ஆவியானவற்றிலிருந்து தேவனோடு நாம் பெறக்கூடிய ஐக்கியம். அப்பொழுது தேவன் தமது வார்த்தையிலே வெளிச்சத்தை கொடுத்து என்னை உணர்வுள்ளவனாக மாற்றுகின்றார். நான் அவரை பற்றி அறிந்து கொள்கிறேன், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறேன், அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறேன், அவருடைய ஞானத்தை பெறுகின்றேன். இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனுடைய தாசனாக, தேவனுடைய ஊழியனாக, தேவனுடைய ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, தேவனுடைய சாட்சியாக வாழ்வதற்கான ஞானம், கிருபை, பலன் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்ப முதல்ல அந்த வெளிச்சம் எனக்குள்ள வரணும்னா நான் அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்துக்குள்ள போகணும். ஜெபத்திலே தேவனோடு உள்ள ஐக்கியம். அப்ப அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்? மத்திய எழுதின சுவிசேஷம் 6:6. இந்த உணர்வு வெளிச்சம்லாம் நமக்கு எளிதாக கிடைத்து விடாது. அதற்கு ஒரு கிரயம் செலுத்தணும், அதற்காக நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்ம நேரத்தை செலவிடணும். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வெளிச்சமும் உணர்வும் வரணுங்கிறதுக்காக அதை அப்படியே இந்த செய்தியை கேட்டுட்டு போனா மட்டும் கிடைச்சிடாது. அதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரயாசம் எடுக்கணும், ஒரு முயற்சி எடுக்கணும். அது என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரணும்னா நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். மத்திய 6:6 நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. பாருங்கள், ஜெபிக்கும் போது சபையில ஜெபிக்கிறோம், குடும்பமா ஜெபிக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வெளிச்சம் அந்த ரங்கத்துல பேசுகிற பிதா உங்கள்ட்ட பேசுறது வெளியரங்கமா நீங்க பேசுங்க. இருள் அவர்கிட்ட உங்களோட பேசுகிறத நீங்க பகல்ல வெளிச்சத்துல பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் எப்பொழுது வெளிச்சத்தை தர்றாருன்னா, நீங்க அறை வீட்டை பூட்டி என்பது தேவனும் நீங்களும் தனிமையாக இருப்பது, தேவனும் நீங்கள் உறவாடுவது.
உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சமூகத்துல தனிமையாக எத்தனை பேர் நீங்க உங்க அறை வீடு, உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கலாம், ஒருவேளை ரூம் இல்லாம இருந்தா தனிமையான இடங்களுக்கு சென்று தேவனோடு உறவாடுகிறீர்கள். இது தேவனோடு அறை வீட்டில இருந்து பேசுவது மாத்திரமல்ல. இரண்டாவது, நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். ஏன்னா நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. சங்கீதம் 39 வாசிக்கிறோம். சங்கீதம் 39. சங்கீதம் 39 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க தனிமையில இருந்து தியானிக்கும் போது அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வருது. உங்களோட ஆவியில அனல் கொள்ளுகிறீங்க, உணர்வுள்ளவங்களா இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய ஜெபம், அந்த ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிறது என்று நான் பார்த்தேன். ரெண்டாவது, அனல் கொள்றோம், சத்தியத்தை கற்றுக்கொள்றோம். அப்போ தேவனோடு அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த பிரவேசத்துல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. எபிரேயர் 10:19-22 அங்க நான் பார்க்கிறோம். 19-22 வசனத்தை விரைவாக வாசிப்போம். எபிரேயர் 10-19-22. சகோதரரே, அப்ப தேவனோட ஐக்கியத்துல ஆவியினால சேர்றோம். நம்ம போன உடனே நமக்கு ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமானா இல்ல. என்ன செய்யணும்னா பாருங்க, நல்ல கவனிக்க. ரத்தத்தினாலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதா. இந்த ரத்தத்தினாலே தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம பாவத்தோட வாழ்ந்துட்டு தவறு செய்துக்கிட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போய் ஜெபிச்சிட்டோம்னா அந்த ஐக்கியத்தை பெற்றுவிட முடியாது. முதல்ல நம்ம ஆண்டுடைய சமூகத்துல முதல்ல பிரவேசித்து நம்மள்கிட்ட உள்ள எல்லா நாம செய்த தப்புகள், நாம் செய்த தவறுகள், நாம் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிடணும். அந்த ரத்தத்தினாலதான் பிரவேசிக்க முடியும். ஏன்னா ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவனுக்கு ஏற்ற நீதி என்னிலே உண்டாகும். நாம் தேவ பிள்ளைகளா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், தேவ நீதி தரிப்பிக்கப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை நீதியாக தரித்துக் கொண்டிருந்தாலும், அதனாலதான் கால்களை கழுவுறது. நம்ம அன்றாடம் நம்ம பல தவறுகளை செய்யறோம், பல விதமா பேசிடுறோம், நடந்து கொள்றோம், தப்பு பண்ணிடுறோம், ஆண்டை துக்கப்படுத்திடுறோம். அப்போ இதை நான் போய் தேவ சமூகத்துல இருந்து அந்த ரத்தத்தினால கழுவி கொண்டால்தான் அவருடைய பிரசனத்தை என்னால் அனுபவிக்க. அப்போ ஆண்டு ஜெபிக்கும் போது முதல்ல செய்ய வேண்டியது, நாம நம்முடைய பாவங்கள், நம்முடைய தேவன் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிற எல்லா தவறுகளை எல்லாம் நம்ம அறியாததை ஆண்டு ஆனால் ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிற எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்திலிருந்து அறிக்கை இடைக்கிற அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்ம சுத்தி இருக்கும் போது அவருடைய ஐக்கியத்தை பெறுவார். அப்ப அடுத்து ரத்தத்தினால இருக்கிறபடினாலும் அப்ப தேவ சமூகத்துல பிரவேசிக்க வேண்டியது முதலாவது அவருடைய ரத்தத்தினால கழுவி நமக்கு அந்த துர்மனசாட்சி நீங்கன்னா நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. நீங்க பாவங்களை அறிக்கையிட உங்க நினைவுக்கு தோன்ற காரியங்கள் உங்க மனசு ஒரு சமாதானத்துக்குள்ள வருகிற மட்டும் நம்ம நினைவுகிட்ட ஆண்டர்கிட்ட நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டு நமக்கு நினைவுபடுத்துறாங்களோ அவைகளையெல்லாம் சொல்லி நான் இந்த காரியத்தில் இப்படி ஜம்ப் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பேசிட்டேன், இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய தவறுகளை எல்லாச்சும் அறிக்கையிட சரி செய்யாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு சமாதானம், துர்மன சாட்சி நீங்க ஒரு சமாதானம் உண்டாகும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாம். இது உண்மைதான். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டங்கிறது சரீர சுத்தத்தையும் அது குறிக்கும். நான் தேவ சமூகத்துல பிரவேசிக்கும் சில நேரங்கள்ல சரீர சுத்தம் அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், இப்போ ஒரு வேலையில இருக்கும், சபை கூடுதல் இருக்கு, நம்ம உடனே குளிச்சு தான் வர முடியும். ஆனால் பொதுவாக ஒரு தனிமையில போகும்போது இந்த சரீர சுத்தம் என்பது தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சுத்தங்களை அதை நம்ம கழுவிக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம தேவ சமூகத்துல பிரவேசிக்கும் போது சரீரத்துல நம்ம அசுசியான காரியங்கள் இல்லாதபடி நம்ம குளித்து விட்டோ நம்மளை சுத்தம் செய்து கொண்டோ நாம செல்ல வேண்டியது. அதாவது முதல்ல ஆவியில சுத்தம், அதுதான் ரத்தத்தினால கழுவும். ரெண்டாவது நம்முடைய சரீரத்துல ஒரு சத்தம், சுத்த ஜலத்தால். இந்த இடத்துல வேற ஆவிக்குரிய காரியம் கிடையாது. நம்ம நேரடியான சரீரத்தை தண்ணீரால கழுவிக்கொள்கிற காரியத்தை தான் குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் உண்மையுள்ள இருதயம். அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம பழக்கமா ஜெபிக்க கூடாது. நம்ம நேரடியா யதார்த்தமா நம்ம ஒரு தகப்பன்ட்ட நம்முடைய
தகப்பன்ட்ட பேசுவது போல ஒரு உண்மையுள்ள இருதயத்தோட நம்ம பேசணும். விசுவாசத்தின் பூரண நிச்சயம். ஆண்டவர் என் பாவங்களை மன்னிக்கிறாரு, என் ரத்தத்தை கழுவுறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் இல்லாம நம்ம எத்தனை தரம் ஜெபிச்சாலும் அதனால பிரயோஜனம் இல்லை, எத்தனை தரம் ஐக்கியத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த விசுவாசத்தின் நிச்சயம். அப்ப இவைகளின் மூலமாகத்தான் அந்த தெய்வீக ஐக்கியத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். அந்த தெய்வீக ஐக்கியத்துல பிரவேசிக்கும் போது என் மனது பிரகாசிக்கப்படுகிறது. என் மனக்கண்கள், அதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுகின்றன. இது இவ்வகையில என்ன செய்யறோம், நம்ம தேவனுடைய சத்தியம் வெளிச்சம் எனக்குள்ள பிரவேசிக்கப்படுது. இன்னொரு வகையிலையும் தேவனுடைய சத்திய வெளிச்சம் எனக்குள்ள பிரவேசிக்கப்படுகிறது. தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்ப தேவனுடைய பிரசங்கம், தேவ சபையிலிருந்து இந்த தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய பிரசங்கத்தின் மூலமாக தேவனுடைய வெளிச்சம் எங்கிலே பிரவேசிக்கும். இந்த இரண்டு விதத்துல, நம்ம தனிமையில தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அவருடைய வெளிச்சம் பிரவேசிக்கிறது. தேவனுடைய சபையில தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய செய்திகள் கொடுக்கப்படும் பொழுது அந்த செய்திகள் மூலமாக என்னுடைய மனது பிரகாசிக்கிறது. அந்த தெய்வீக வெளிச்சம் என்னில பிரவேசிக்கிறது. இப்ப அடுத்த காரியம் கொலோசியர் 2:12 நாம் வாசிக்கணும். அந்த உணர்வு ஏற்படும் பொழுது, நாம் அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கணும். கொலோசியர் 2:12. சரி, அப்போ இந்த விசுவாசங்கிறது, இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு அதை நிஜமாக்குது. அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை நம்ம விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில அது பலனாகவும் ஜீவனாகவும் வல்லமையாக என் வாழ்க்கை என்னை மறுரூபப்படுத்துகிறதாக இருக்கு. அதுக்கப்புறம் நான் 3, இந்த விரைய நேரம் அதிகமாயிட்டதுனால சுருக்கமா அதோட முடிச்சுக்கிறேன். கொலோசியர் 3:10 இது 2 விளைவாக நான் ஒரு புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். கொலோசியர் 3 புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படி சொல்லுது. அந்த மனுஷனை தரித்துக் கொள்ளும் போது நான் எப்படி இருக்கிறேன்? இந்த கொலோசியர் 3:12-15 வரைக்கும் இருக்கு. இரக்கம் செய்கிறவனா இருக்கிறேன், தயவு செய்கிறவனா இருக்கிறேன், மனத்தாழ்மையுடையவனா இருக்கிறேன், நீடிய பொறுமையுடையவனா இருக்கிறேன், பிறர் எனக்கு விரோதமாக என்னை யார் செய்தாலும் அவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கிறேன், அன்பு செலுத்துறவனா இருக்கிறேன், சமாதானம் உடையவனா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையிலே நான் மாறுகிறேன், என் வாழ்க்கையிலே இருக்கிறது.